காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில உங்க வாழ்க்கை நீங்க இழக்கக்கூடிய தருணம் தான் இனிமே தான். 2026க்கு முன்ன வரைக்கும் கூட அப்படி இருக்கும். இனி வருங்காலங்கள்ல 2.5 வருஷம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தனுசு ராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு குடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கவனமா நீங்க இருக்கணும். சனி பகவான் சொல்லிட்டாவே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டா கூட சின்ன 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 இடையூறுகளை கொடுக்க போறதா ஒரு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம உங்களுடைய லாப நஷ்டங்களை மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. அரசியல்ல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு 1 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணா கூட அந்த காசு நஷ்டம்தான். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது.
ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பகவானா வராரு. சனி பகவான் சொல்லிட்டாவே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டா கூட சின்ன 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 இடையூறுகளை கொடுக்க போறதா ஒரு அர்த்தம். என்னடா இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வாழ்க்கையில அப்படி பெருமூச்சு விடக்கூடிய தருணத்துல இருந்த மறுபடியும் கஷ்டங்காலமா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புல நீங்க இருக்கீங்க. இதுல ஒண்ணும் கிடையாது. அர்த்தாஷ்டம சனி ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. ஆனா ஏமாற்றம் அடைவீங்க. டீனேஜ் குழந்தைங்க, குறிப்பா படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில உங்க வாழ்க்கை நீங்க இழக்கக்கூடிய தருணம் தான் இனிமே தான். 2026க்கு முன்ன வரைக்கும் கூட அப்படி இருக்கும். இனி வருங்காலங்கள்ல 2.5 வருஷம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு 21 வயசு, 19 வயசு, 20 வயசு, 21 வயசுல முறையான ஒரு திருமணம் பண்ணக்கூடிய வயதுல தாய் தகப்பனுடைய ஒபினியன்ல கல்யாணம் முடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை யோகமா இருக்கும். இப்படித்தான் அவமானம் அவப்பேறு ஏற்படும். இந்த தனுசு ராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு குடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கவனமா நீங்க இருக்கணும். அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒண்ணு. தனுசு ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு ஆவாது. தனுசு ராசிக்காரர்களுடைய அண்ணனோ அக்கா தங்கச்சிக்கோ ஆவாது. அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இடையூறு வரும்னு சொல்லலாம், கஷ்டங்கள் வரும்னு சொல்லலாம். ஆனா தனுசு ராசிக்காரங்க ஒரு குறிக்கோளோட வாழ்ந்து அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில கூட வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இருந்திருந்தா கூட தனுசு ராசிக்காரர்களுடைய மனநிலைக்கு ஏத்த, பெண்களுடைய மனநிலைக்கு ஏத்த ஒரு பார்ட்னர், ஒரு கணவர் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். நானே ராஜா நானே மந்திரின்னு கேட்டு இருக்கக்கூடிய தருணத்துல பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. அதனாலேயே சட்ட சிக்கலை அடையக்கூடிய தருணங்களும் உண்டு. கவனமா இருக்கணும். இதையே போல தனுசு ராசிக்குள்ள ஆண்கள் கடினமான உழைப்பாளி. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய தருணங்கள் உண்டு. உலக சாம்பியன் ஆகக்கூடிய தருணமும் உண்டு. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தருணமும் உண்டு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. நிறைய பேர் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்வீங்க. ஆனா 45 வயசுக்கு மேல உங்க ஆரோக்கியமும் குன்றி போகும். உங்களுடைய வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்ட போடுவாங்க. உங்க சொந்த பந்தம் இல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர், வெளி ஆட்கள் கூட செஞ்சு வச்ச வேலை தான் உங்க வளர்ச்சிக்கு போராமப்பட்டு செய்யக்கூடிய சூழ்ச்சிகளும் ஏவல்களும் உங்க ஆரோக்கியத்தை குன்று பண்ணி கொடுக்கும். உங்க குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து, இந்த அர்த்தாஷ்டம சனி எனக்கு என்ன பண்ணும், எந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் ஏற்படுத்தும், அதுக்கு நான் என்ன சாந்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்னு கேட்கறது ஆவாது. மெயினா உடன் பிறப்புகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் ஆகாது. அரசியல்ல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு 1 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணா கூட அந்த காசு நஷ்டம்தான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் உடம்புக்கு ஒரு சர்ஜரி பண்றதுக்கு ஒரு 40,000 40 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணாலும்
நஷ்டம்தான். இப்படி நஷ்டம் சொல்லக்கூடிய அமைப்புல புது காரை வாங்கி 2 வருஷம் டியூ கட்டுவீங்க. இனிமே கட்ட முடியாம காரை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாலும் அதுவும் நஷ்டம்தான். இப்படித்தான் நஷ்டங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம உங்களுடைய லாப நஷ்டங்களை மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. அர்த்தாஷ்டம சனி என்னன்னா, அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவிய அபகரிக்கிறவனுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி. நீதி நேர்மையா கூவி கூவி விற்கிறாங்க பாருங்க காய்கறி கடைக்காரங்க, கோயம்பேடு மார்க்கெட்ல கஷ்டப்படுறவன், மூட்டை தூக்குறவன், அன்னாடும் காட்சியில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. கவனம் தேவை. தனுசு ராசிக்கார அன்பர்கள், தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க எம்பெருமான நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வர பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கப்பட்ட தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழி எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில் அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில் அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க, எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனா நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.